ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்ட்ரிக்ஸ் அகாடமி. போன வீடியோவில் வந்து பாப்புலேஷன் பேஸ் பண்ண சம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பாப்புலேஷன் கம்பேரிசன் சம்ஸ் வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பாப்புலேஷன் கம்பேரிசன் டாப்பிக்கில் என்னென்ன சம்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோர் ஆர் லெஸ் பர்சன்டேஜ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், இருந்தாலும் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் கம்பேரிசன், இப்போ ரெண்டு பாப்புலேஷன் இருக்கிற ரெண்டு சிட்டியில் இருக்க பாப்புலேஷனை ரிவர்ஸ் கம்பேரிசன் எப்படி பண்ணுறது, அதில் இருக்க மேல் ஃபீமேலோட பாப்புலேஷன் எப்படி கம்பேர் பண்ணுறது, அந்த மேல் ஃபீமேலில் லிட்ரேட்டா இல்லிட்ரேட்டா, அந்த இல்லிட்ரேட்டை வந்து எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறது, லிட்ரேட் பர்சன்டேஜ் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் எஸ்எஸ்சி கொஷின்ஸும் நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம். வாங்க இங்கே பாருங்கள். தி பாப்புலேஷன் ஆஃப் அ டவுன் ஏ இஸ் 30% மோர் தென் டவுன் பி. ஃபைண்ட் தி ரேஷியோ ஏ இஸ் டு பி. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின். மொத்தம் 2 டவுன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? இப்போது டவுன் பியை வந்து நம்ம 100ன்னு எடுத்துக்கோம், சரிங்களா? 100ன்னு அசியூம் பண்ணிப்போம். என்ன சொல்கிறாங்க, டவுன் பியை விட டவுன் ஏக்கு 30% அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படின்னா 30% அதிகம்னா 100லேருந்து 30 ஆட் பண்ணால் 130, சரிங்களா? இப்போ வந்து ரேஷியோ ஆஃப் ஏஸ் டு பி கேட்குறாங்களா, அழகாக அதை அடிச்சிட்டோம்னா 13:10ன்றது வந்துடும். ஏஸ் டு பி ரேஷியோன்னா 13:10, சிம்பிள். இங்கே பாருங்கள், தி மேல் பாப்புலேஷன் இஸ் 40% மோர் தென் தி ஃபீமேல் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் மேல் இஸ் டு ஃபீமேல் அப்படின்றத பாருங்கள். என்ன சொல்கிறாங்க, ஃபீமேல் பாப்புலேஷன் மேல் பாப்புலேஷன் சொல்லிட்டாங்க. ஃபீமேல் பாப்புலேஷனை விட மேல் பாப்புலேஷன் 40% அதிகம். 40% அதிகம்னா 100 விட 40 அதிகம், 140%. ஓகேவா? இப்போ வந்து ரேஷியோ ஆஃப் மேல் இஸ் டு ஃபீமேல் வந்து கண்டுபிடிக்கணும், சரியா? மேல் இஸ் டு ஃபீமேல் அடித்தோம்னா 7:5. இவ்வளோ அடித்தோம்னா 7:5, சரிங்களா? கொஷினை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறது கூட ஃபீமேல் இஸ் டு மேல்னு கூட கேட்பாங்க, சரிங்களா? கொஷினை வந்து நீங்கள் ஒத்து பார்க்கணும். 7:5 தான் இதுக்கான ஆன்சர். The female population is 20% less than the male population. Find the ratio of male is to female. சரியா? மேல ஃபீமேல் வந்து கம்பேர் பண்ணுறோம். ஃபீமேல் தான் 100% நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். ஃபீமேல் பாப்புலேஷன் சாரி, அப்படி மாற்றி போட்டேன். மேல் பாப்புலேஷன் வந்து நம்ம 100 அசியூம் பண்ணிக்கணும். ஃபீமேல் பாப்புலேஷன் வந்து 20% லெஸ் தென் மேல் பாப்புலேஷன். 100லேருந்து 20% போச்சுன்னா 80, சரிங்களா? இப்போ வந்து மேல் இஸ் டு ஃபீமேல் ரேஷியோ நம்ம கேட்குறாங்க. அடித்தோம்னா 20 டைம்ஸில் அடித்தோம்னா 5:4. ஓகேவா? இப்போ தி மேல் பாப்புலேஷன் இஸ் 60% மோர் தென் தி ஃபீமேல் பாப்புலேஷன் அண்ட் தி ஃபீமேல் பாப்புலேஷன் இஸ் 5000 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் யூஸ்வலாக நம்ம பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். மேல ஃபீமேல் வந்து கம்பேரிசன் போட்டுருக்காங்க. வந்து ஃபீமேல் வந்து 100 அசியூம் பண்ணிக்கிறோம். மேல வந்து 160, சரிங்களா? 60% அதிகம்னா 160 வச்சோம்னா 8:5ன்னு வரும், சரிங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க, தி ஃபீமேல் பாப்புலேஷன் இஸ் 5000 சொல்கிறாங்க. அதாவது ஃபீமேல் பாப்புலேஷன் வந்து 5000, சரிங்களா? இப்போ 5 பார்ட் 5000 அப்படின்னா இன்ட்டு 1000 பண்ணால் தானே வரும். 5 பார்ட் 5000னா அப்போ 8 பார்ட் எவ்வளோ அப்படின்றது கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சா 8000 வந்துருமா? இன்ட்டு 1000 மல்டிப்ளை பண்ணால் 8000 வந்துடும். இப்போ என்ன கேட்குறாங்க, டோட்டல் பாப்புலேஷன் தான் கேட்குறாங்க. இப்போது மேல் பாப்புலேஷன் வந்து 8000 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஃபீமேல் பாப்புலேஷன் 5000 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ? 13,000. அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து தி லிட்ரேட் பாப்புலேஷன் இஸ் 25% மோர் தென் தி இல்லிட்ரேட் பாப்புலேஷன், சரிங்களா? அண்ட் தி டோட்டல் பாப்புலேஷன் இஸ் 9,000, சரிங்களா? என்ன சொல்கிறாங்க, லிட்ரேட்டு இல்லிட்ரேட்னு 2 கொடுக்குறாங்க. லிட்ரேட் பாப்புலேஷன் இஸ் 25% மோர் தென் இல்லிட்ரேட் பாப்புலேஷன், சரிங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி 25%, 20%லாம் நீங்களாம் ஞாபகம் வச்சுருக்கணும், சரிங்களா? இந்த 125, 100லாம் போடவே கூடாது. டேரெக்டாக 4, 5, அதாவது 5:4ன்னு இப்படி போட்டு போயிட்டே இருக்கணும், சரிங்களா? வரக்கூடிய சம்ஸில் எல்லாமே இப்படி தான் நான் போடுவேன். என்ன சொல்கிறாங்க, தி டோட்டல் பாப்புலேஷன் இஸ் 9,000 அப்படின்றாங்க. இப்போ இந்த 2 லிட்ரேட்டும் இல்லிட்ரேட்டும் சேர்த்துனா 9,000 சொல்கிறாங்க, சரிங்களா? இந்த 5ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணோம்னா 9 வருமா? 9 பார்ட்ஸ் 9,000னா ஒரு பார்ட் வந்து 1000, கரெக்டாக? அடிச்சோம்னா 1000. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் லிட்ரேட் பீப்புள். லிட்ரேட் பீப்புளுக்கு எத்தனை பார்ட் இருக்காங்க? 5 பார்ட் இருக்காங்க. அதே மாதிரி 5,000ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5000, சரிங்களா? 5000 தான் லிட்ரேட் பீப்புள்ஸ்.
அடுத்து தி மேல் பாப்புலேஷன் இஸ் 40% மோர் தென் தி ஃபீமேல் பாப்புலேஷன் அண்ட் தி டோட்டல் பாப்புலேஷன் இஸ் 18,000. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ். சரிங்களா, மேல்ஸு ஃபீமேல்ஸ் ரெண்டுமே கேட்குறாங்க. மேல் பாப்புலேஷன் என்ன சொல்கிறாங்க, அதாவது 40% மோர் தென் தி ஃபீமேல் பாப்புலேஷன். அதாவது 140 வந்து மேல் இருப்பாங்க, ஃபீமேல் வந்து 100 இருப்பாங்க. அதாவது 7:5. சரிங்களா, தி டோட்டல் பாப்புலேஷன் இஸ் 18,000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 18,000. இப்போது 12 பார்ட்ஸ், அதாவது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண ஒருத்தர் 12 பார்ட்ஸ் வந்து 18,000. இதை அடித்தோம்னா 6 டேபிள் அடித்தோம்னா இது 2 டைம்ஸு 3,000 வருமா. என்ன கேட்குறாங்க, இப்போ இது ஒரு பார்ட்னா 1,500. என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ். இப்போ 7ம் 5ம் எவ்வளோ, அதாவது மேல் எவ்வளோ ஃபீமேல் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபீமேல் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஓகேங்களா, இப்போது 15 × 1,500, ஒரு பார்ட் 1,500னா 5 பார்ட்ஸ் வந்து 7,500. ஓகேவா, 15 × 5 நமக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா, இப்போது 18,000 சொல்லியிருக்காங்களா மொத்த பாப்புலேஷன். இந்த 18,000லேருந்து இந்த 7,500 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா மேல் பாப்புலேஷன் வந்து கிடச்சிடும். நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. சரிங்களா, 10,500 வந்து மேல் பாப்புலேஷனை, ஃபீமேல் பாப்புலேஷன் வந்து 7,500. இந்த கொஷின் பாருங்கள், தி பாப்புலேஷன் ஆஃப் சிட்டி ஏ இஸ் 20% லெஸ் தேன் சிட்டி பி. அதாவது பிஏ கம்பேர் பண்ணும்போது 20% கம்மியாக இருக்கான். 20% கம்மியாக இருக்குன்னா 80:100. இது எப்படி எழுதலாம், 4:5 எழுதலாமா. என்ன சொல்கிறாங்க, பை வாட் பர்சன்டேஜ் சிட்டி பி மோர் தென் சிட்டி ஏ அப்படின்றத கேட்குறாங்க. அப்படின்னா 5 - 4/4 × 100 நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ இதை மைனஸ் பண்ணோம்னா 1/4 × 100. 1/4ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன, 25%. 25% தான் நமக்கான ஆன்சர். அடுத்து தி பாப்புலேஷன் ஆஃப் சிட்டி ஏ இஸ் 25% மோர் தென் சிட்டி பி. இங்கே பாருங்கள் 3 கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ பி சின்னு 3 கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒன்றும் பயப்படாதீங்க. பாப்புலேஷன் ஆஃப் சிட்டி ஏ இஸ் 25% மோர் தென் சிட்டி பி. அதாவது 25% மோர் தென் பினா 125% இஸ் டு 100%. அப்போ பார்த்தோம்னா எவ்வளோ வரும், 5:4 வருமா. அதே மாதிரி சிட்டி பி இஸ் 20% மோர் தென் சிட்டி சி சொல்கிறாங்க. அதாவது 120% இஸ் டு 100%. இப்போ 20ஆல் அடிச்சிங்கன்னா 6:4. கரெக்டா, 120 இங்கே 100. 20ஆல் அடிச்சிங்கன்னா 5 டைம்ஸு, இங்கே வந்து 6 டைம்ஸு, 5 டைம்ஸு. கரெக்டுங்களா. இப்போ வந்து A:C கேட்குறாங்க. ஏக்கும் சிக்கான ரேஷியோ வந்து கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ரேஷியோவில் வந்து இப்படி இருந்துச்சுன்னா பக்கத்தில் எந்த கேப் வரணும்னா அந்த நம்பர் வந்து எழுதிக்கணும். அதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் எழுதிக்கணும். சரிங்களா, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதையும் மல்டிப்ளை பண்ணோம், இதையும் மல்டிப்ளை பண்ணோம், இதையும் மல்டிப்ளை பண்ணோம். 30 இங்கே 24, இது வந்து 20. சரிங்களா, இப்போ கேட்குறாங்க ஏவும் சியும் தான் கம்பேர் பண்ண கேட்குறாங்க. A:C is equal to 30:20 அடிச்சோம்னா 3:2 தான் ஆன்சர். நமக்கான ஆன்சர் 3:2. அடுத்து தி பாப்புலேஷன் ஆஃப் டவுன் பி இஸ் 50% மோர் தென் டவுன் பி அண்ட் டவுன் பி இஸ் 25% லெஸ் தென் டவுன் சி. போன சம் மாதிரி தான், நல்லா பாருங்கள். A:B:C. ஓகேவா, என்ன சொல்கிறாங்க, 50% மோர் தென் டவுன் பியா. அதாவது 150:100னா 3:2. 50ஆல் அடிச்சோம்னா 3:2. இங்கே என்ன சொல்கிறாங்க, டவுன் பி இஸ் 25% லெஸ் தென் டவுன் சி. அப்படின்னா 75:100. இதை அடித்தோம்னா 3:4. 3:4. பக்கத்தில் இருக்க நம்பர் எழுதுனீங்கன்னா இங்கே 2, இதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் வந்து 3. மல்டிப்ளை பண்ணுங்க, 3 3s are 9, 6, இங்கே வந்து 8. என்ன கேட்குறாங்க, ஏவியும் சியும் கேட்குறாங்க. இப்போ டேரெக்டாக போட்டுடலாம். A:C வந்து 9:8. அடுத்த சம், தி ஃபீமேல் பாப்புலேஷன் இஸ் 25% லெஸ் தென் தி மேல் பாப்புலேஷன் அண்ட் தி மேல் பாப்புலேஷன் இஸ் 12,000 அப்படி சொல்கிறாங்க. இப்போது மேலில் ஃபீமேல் என்ன சொல்கிறாங்க, ஃபீமேல் பாப்புலேஷன் தான் 25% லெஸ்ன்றாங்க. அப்படின்னா 100லேருந்து 25 மைனஸ் பண்ணிங்கன்னா 100லேருந்து 25 மைனஸ் பண்ணிங்கன்னா 75. அதாவது 4:3. மேல் பாப்புலேஷன் வந்து
12,000 அப்படின்னா 3,000 மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ ஃபீமேல் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கும்? இங்கேயும் 3,000 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9,000 இருக்குமா? இப்போ வந்து டோட்டல் பாப்புலேஷன் வந்து கேட்குறாங்க, அதாவது மேல் ப்ளஸ் ஃபீமேல் பாப்புலேஷன் வந்து கேட்குறாங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வருது பாருங்கள், 21,000 வந்து வருது. இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்து, தி பாப்புலேஷன் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 40% in the first year and decreased by 20% in the second year. Find the net percentage change. போன வீடியோலேயே பார்த்துருப்போம். இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டு போயிட்டே இருக்கலாம். a மைனஸ் பி மைனஸ் ஏபி பை 100. இதுதான் ஃபார்முலா. என்ன கொடுத்துருக்காங்க? 40 மைனஸ் 20 மைனஸ் 40 into 20 வந்து 800 by 100. அடிச்சோம்னா 20 minus 8 12%. The population decreased by 30% in the first year and increased by 20% in the second year. அதே தான் அவங்க கொடுத்துருக்காங்க, ஆனால் ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே ஃபார்முலா தான், a மைனஸ் பி மைனஸ் ஏபி பை 100. ஏ வந்து இன்க்ரீஸ்டாக எடுத்துக்கோங்க, பியை வந்து டிக்ரீஸ்டாக எடுத்துக்கோங்க. 600 by 100 பார்த்தோம்னா 20 minus 10 minus 10 minus 6 minus 16%. அதாவது 16% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது அர்த்தம். இங்கே பாருங்க, தி பாப்புலேஷன் ஆஃப் அ சிட்டி கன்சிஸ்ட் ஆஃப் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ். Males are 25% more than females and 20% of the males are literate while 60% of the females are literate. If the total population is 18,000, find the total number of literate peoples. இவ்வளோ பெருசாக இருக்குன்னா பயப்படாதீங்க, ரொம்ப சிம்பிளான சம் தான். மேலும் ஃபீமேல் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுறாங்க. மேல்ஸ் எவ்வளோ இருப்பான்னு சொல்கிறாங்க, 25% மோர் தென் ஃபீமேல், அதாவது 5:4 ரேஷியோவில் இருக்காங்க. சரிங்களா? இதில் 40% ஆஃப் தி மேல்ஸ் ஆர் லிட்ரேட், அதாவது 40% வந்து லிட்ரேட்டு. இதில் ஃபீமேல்ஸில் வந்து 60% வந்து லிட்ரேட்டு. இப்போ டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 18,000 சொல்லியிருக்காங்க. அதாவது மேலும் ஃபீமேலும் ஆட் பண்ணோம்னா 18,000. அதாவது 2 பார்ட்டு சேர்த்தா எவ்வளோ? 9 பார்ட்ஸ் வருமா? 9 பார்ட்ஸ் சேர்த்தா 18,000. அப்போ ஒரு பார்ட்னா 2,000. இப்போ ஃபஸ்ட்டு மேல் ஃபீமேல் கண்டுபிடிங்க. மேல் எவ்வளோ இருப்பாங்க? மேல் வந்து 5 பார்ட்ஸ் இருந்தாங்க, ஃபீமேல் வந்து 4 பார்ட்ஸ் இருந்தாங்கன்னா இன்ட்டு 2,000 மல்டிப்ளை பண்ணிங்க. இங்கே வந்து 10,000. ஃபீமேல் வந்து 8,000. சரிங்களா? இப்போ பாருங்கள், மேலில் 10,000, இதில் 40% வந்து லிட்ரேட்ஸ் அப்படின்றாங்க. இதில் 40% லிட்ரேட்ஸ் தான், இதில் 40% எவ்வளோ? 4,000. சரிங்களா? இது ஃபீமேலில் வந்து 8,000 சொல்கிறாங்களா? இந்த 8,000ல் 60% லிட்ரேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 60%னா எவ்வளோ? 10%னா 800. இதே 60%னா 4,800. இப்போ வந்து 4,800 வந்து ஃபீமேலில் லிட்ரேட்ஸு, மேலில் வந்து 4,000 வந்து லிட்ரேட்ஸ். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிரும். 8,800 தான் நமக்கான ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிள். தி பாப்புலேஷன் ஆஃப் சிட்டி A is 20% more than சிட்டி B. இதில் வந்து 4 கம்பேரிசன் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான், வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. A is 2, B is 2, C is 2D. சரிங்களா? பாப்புலேஷன் ஆஃப் A is 20% more than B. அப்படின்னா இங்கே வந்து 5, இங்கே வந்து 6. கரெக்டாக? A வந்து 20% more than B, அதாவது 120 is to 100. 20 அடிச்சோம்னா 6:5. அதாவது சிட்டி B is 25% less than சிட்டி C. less than, ஓகேங்களா? இந்த லெஸ் தேன் பார்க்காம அவசரமாக போட்டாதீங்க. அப்படின்னா 3:4 வருமா? 75% is to 100 வருமா? அப்போ 3:4. அண்ட் சிட்டி C is 50% more than D. 50% more than Dனா 150 is to 100. 150 is to 100ல் வந்து 50 அடிச்சிங்கன்னா 3:, ஓகேவா? இப்போ வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்க நம்பர் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். 5, இதுக்கு 5, இதுக்கு 4 பக்கத்தில் 4 இருக்குது, இந்த சைடு வந்து 3 இருக்குது, 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இப்போ வந்து டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் போதும், நமக்கு வந்து ஆன்சர் வந்து வந்துடும். ஆனால் நீங்கள் வந்து ஏபிசிடி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த கொஷின் பாருங்கள், ஏவும் டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க.
ஏடி கேட்டிருந்தாங்க. ஏடி மட்டும் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். இது பாருங்கள், 3 3s are 9, 9 6 are 54. ஓகேவா? இப்போ வந்து பியூசியும் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக டி போயிருங்க. 5 4s are 20, 22s are 40. சரியா? ஏஎஸ் டு டி வந்து கேட்டிருக்காங்க. 54:40 தான் நமக்கான ஆன்சரு. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 20, இங்கே வந்து 27. 27:20 தான் நமக்கான ஆன்சர். Thank you for watching this video.